ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆங்கிள் மெஷர்மென்ட் யூசிங் ப்ரொட்ராக்டர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். இது பார்த்தோம், அப்புறம் இது பார்த்தோம். பேசிக்கா நம்ம என்ன பார்த்தோம்னா, அனதர் வே ஆஃப் லுக்கிங் அட் ஆங்கிள்ஸ். அதாவது ஆங்கிள்னா எப்படி டர்னுக்கும் ஆங்கிள்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம். ஒரு ஆரோ டர்ன் பண்ணீங்கன்னா ஆங்கிள் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ டர்னிங் ஆஃப் ஆரோ ப்ரொடியூசஸ் ஆங்கிள். அதான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ வரலாம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆங்கிள் மெஷர்மெண்ட் யூசிங் ப்ரொட்ராக்டர். இதுக்கு முக்கியமா 2 பாயிண்ட் இருக்கு. அத நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேங்க. ஸோ திக்னஸ் ஐயும் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ட்ரா ஹாரிசான்டல் ரே ட்ரா அ ஹாரிசான்டல் ரே ஹாரிசான்டல் ரே ஹாரிசான்டல் ஹாரிசான்டல் ரே ரேனா ஆரோன்னு சொல்லுவாங்க. ஆரோ விச் அலைன்ஸ் வித் விச் aligns with 0 degree of the protractor, which aligns with the base of the protractor னு சொல்லலாம். இல்ல 0 degrees of the base னா 0 degrees அர்த்தம். angle வந்து 0 degrees. 0 degrees of the protractor. Of the protractor. 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 ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நோக்கி ஒரு ஆரோ ஷூட் பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ சூஸ் யுவர் டார்கெட் ஆங்கிள் choose your target angle and shoot an arrow towards it. அவ்வளவுதான். ஆரோன்னு கூட சொல்ல தேவையில்ல, லைன் கூட you can also shoot a line. Choose your target angle and shoot a line towards it. Choose your target angle and shoot a line. Shoot a line or arrow. Shoot a line or ray towards it. அவ்வளவுதான். Ray towards it. Perfectly. அவ்வளவுதான். பக்காவா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். Towards it perfectly. அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரா ஹாரிசான்டல் ரே விச் அலைன்ஸ் வித் பேஸ், அதாவது 0 டிகிரிஸ் ஆஃப் த ப்ரொட்ராக்டர். ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா சூஸ் யுவர் டார்கெட் ஆங்கிள் அண்ட் ஷூட் அ லைன் ஆர் ரே டுவர்ட்ஸ் இட் பெர்ஃபெக்ட்லி. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த ரெண்டு ரேவோட வெர்டெக்ஸ், அதாவது மீட்டிங் பாயிண்ட்டும் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர்ல இருக்கணும். ஸோ என்ன அதையும் எழுதிடுறேன். தேர்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் தான். 3 கரெக்டாக வெர்டெக்ஸ் should be vertex should be at the center of the protractor. Should be at center of protractor. Should be placed at center of protractor. Be placed at center of protractor. அவ்வளோ. ஸோ 3 பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், பட் இருந்தாலும் நான் எம்ஃபசைஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தான். மற்ற 2 பாயிண்ட்டை விட இது ரொம்ப முக்கியம். vertex should be present at the center of protractor. இதெல்லாம் நீ ஆங்கிலே வரைய முடியாது, நீங்க மெஷரே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஹாரிசான்டல் ரே வரையணும். அது வந்து இட் ஷுட் அலைன் வித் த பேஸ் விச் இஸ் நத்திங் பட் 0 டிகிரிஸ் ஆஃப் த ப்ரொட்ராக்டர். அப்புறம் சூஸ் யர் டார்கெட் ஆங்கிள் அண்ட் ஷூட் லைன் ஆர் ரே டுவர்ட்ஸ் இட் பெர்ஃபெக்ட்லி. ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் வரையலாம். என்னென்ன ஆங்கிள்லாம் வரைய போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 30 வரையலாம். 30 டிகிரிஸ், 60 டிகிரிஸ், 45 டிகிரிஸ், 90 டிகிரிஸ், 120, 120 டிகிரிஸ், 150. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் 135. ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் வரைய போகிறோம். ஸோ ஒரு 3 அப்டியூஸ் ஆங்கிள் வரைய போகிறோம். அப்டியூஸ் இதெல்லாம் ஏன்னா மோர் தென் 90 இருக்கிறதால. மோர் தென் 90, லெஸ் தென் 180. இது 3 அக்யூட் லெஸ் தென் 90 அக்யூட் ஆங்கிள்ஸ். இப்போ 3 அக்யூட்டு, 3 அப்டியூஸும் ஒரு ரைட் ஆங்கிள். இது ரைட் ஆங்கிள் தான். இது ரைட் 90 தான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் கரெக்டாக ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மிடில் வரதுனால மேபி அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இப்போ வரைய போகிறோம். நம்ம ப்ரொட்ராக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் ப்ரொட்ராக்டர். ப்ரொட்ராக்டர் எங்கே போச்சு? இப்போ இதை மூவ் பண்ண போகிறோம். கீழே கொண்டு வரேன், இன்னும் கீழே. இன்ஃபேக்ட் அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அடுத்த பேஜில் கொண்டு வரலாம். இப்போ ப்ரொட்ராக்டர் வரைஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 30 டிகிரி வரையலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா அந்த பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரா ஹாரிசான்டல் ரே வரைஞ்சாச்சு. ஹாரிசான்டல் ரே வரைஞ்சாச்சு. கரெக்டாக வரையணும் நினைக்கிறேன். மறுபடியும் ஓகே, இது ஓகே தான். இது ஹாரிசான்டல் லைன் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 30 டிகிரினா இதான் 30 டிகிரி. இதை ஒன்ஸ் நீங்கள் டார்கெட் பார்த்துட்டீங்கன்னா சூஸ் யுவர் டார்கெட் ஆங்கிள் அண்ட் ஷூட் ஆரோ டுவர்ட்ஸ் இட். ஸோ 30 டிகிரி பார்த்த உடனே அது ஒரு ஆங்கிள் ஷூட் பண்ணும். ஸோ இதான் 30 டிகிரின்னு சொல்லுவாங்க. ப்ரொட்ராக்ட் எடுத்துடுறேன். இந்த ஆங்கிள் 30 டிகிரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இது 30 டிகிரிஸ். இதுதான் 30 டிகிரி. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ஏபி ஏபி angle CAB is 30 degrees. Angle CAB is equal to 30 degrees.
ஆங்கிள் எப்படி நேம் பண்ணணும்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்க. என் சேனல்ல இருக்கும். ஸோ ஆங்கிள் CAB இஸ் 30 டிகிரிஸ் அண்ட் இதை யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் ஆங்கிள் BAC. ஸோ வெர்டெக்ஸ் வந்து நடுவில் இருக்கும். வெர்டெக்ஸ் நடுவில் இருக்கும். BAC இஸ் 30 டிகிரி. இப்போ 45 வரையலாமா? 45க்கு முன்னாடி 60 வரைஞ்சிடறோம். 60 ஃபஸ்ட்டு வரைஞ்சிடறோம். 60க்கு என்ன பண்ணணும்னா 60 பார்த்த உடனே அதை நோக்கி ஒரு ஆரோ ஷூட் பண்ணணும். அதை நோக்கி ஒரு ஆரோ. ஓகே. அதை நோக்கி ஒரு ஆரோ. கரெக்டாக ஷூட் பண்ணுறோமா? 60 டிகிரிஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 60 டிகிரிஸ். இது இன்னொரு 30. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 60 வரும். ஸோ இது இன்னொரு 30. 30 + 30 60. ஸோ இது வேணா நம்ம டீன் மார்க் பண்ணணும். ஆங்கிள் DAB இஸ் 60 டிகிரிஸ். ஆங்கிள் DAB ஈக்குவல் டு 60 டிகிரிஸ். 60 டிகிரிஸ். இப்போ நம்ம 90 டிகிரிஸ் வரையலாம். 90 டிகிரி ஆங்கிள் வரைய போகிறோம். ஸோ அதே ப்ரொட்ராக்டர் அதே தான். 90 டிகிரிஸ். கரெக்டாக ரெண்டும் ரைட் ஆங்கிள். இப்போ இதுவும் 30 தான். ஸோ இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்துடுறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு கலர் வச்சு மார்க் பண்ண போகிறேன். இது வந்து 90. இதுவும் another 30 டிகிரிஸ். இது ஒரு 30. ஸோ 30 + 30 + 30 90 டிகிரிஸ் வரும். இதோட நம்ம ABCDE angle EAB is 90 degrees. Angle EAB is 90, which is nothing but a right angle. EAB equal to 90 degrees. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 + 30 + 30 90 டிகிரிஸ். ஸோ இந்த ஃபிகருக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா அக்யூட் ஆங்கிள்ஸும் இதில் மார்க் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒரு ரைட் ஆங்கிளும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். இப்போ இது 3 மட்டும் பாக்கி இருக்கு. இது மூணுத்தையும் நம்ம இன்னொரு டயக்ராம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வரைஞ்சிருக்கேன். மூவ் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகே, இங்கே இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் தான் வரைய போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு பேஸே வரைஞ்சிருங்க. பேஸே வரைஞ்சாச்சு. இப்போ 120 இங்கே இருக்குது. ஸோ 120 நோக்கி ஒரு ஆரோ ஷூட் பண்ணுங்க, அவ்வளோ. ஸோ இந்த பெரிய ஆங்கிள் 120ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எழுத போகிறேன். ஸோ இந்த பெரிய ஆங்கிள் வந்து 120. ஸோ இந்த பிக் ஆங்கிள் இஸ் 120. இப்போ 150 வரையலாமா? 150க்கு இதே டயக்ராம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இதாவது சென்டர் வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு ஆரோ ஷூட் பண்ணுங்க டுவர்ட்ஸ் 150. ஸோ டுவர்ட்ஸ் 150 ஒரு ஆரோ ஆகும். ஸோ இது ஒரு 30 டிகிரிஸ். ஓவரால் இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 150 டிகிரிஸ் வரும். ஸோ இப்போ எப்படி எழுத போகிறேன்னா இங்கேருந்து இது ஒரு 30 டிகிரிஸ், இது ஒரு 30, இங்கே ஒரு 30. ப்ரொட்ராக்ட் எடுத்துடுறேன், இப்போதான் எழுத முடியுது, வசதியாக இல்லை. ஓகே, 30 டிகிரிஸ். 120 + 30 இஸ் நத்திங் பட் 150. ஸோ இந்த ஓவரால் ஆங்கிள் வந்து 115 வரும். ஸோ இந்த ஓவரால் ஆங்கிள் லெட்ஸ் நேம் இட் ABC. ஸோ ஆங்கிள் CBA இல்லை ஆங்கிள் ABC இஸ் நத்திங் பட் 150. ஆங்கிள் ABC ஈக்குவல் டு 150. 150 டிகிரி கரெக்டாக வர்டெக்ஸ் நடுவில் இருக்கு. இங்கே வர்டெக்ஸ் நடுவில் இருக்கு. ஸோ இப்போ வேற என்ன 145 நம்ம வரைச்சிடலாம். 145 கரெக்டாக எதுக்கும் நடுவில் இருக்கும்னா இதுக்கும் நடுவில் இருக்கும். கரெக்டாக இங்கே வரைஞ்சிட்டேன். ஓகே, 145 140 இல்லை 135 வரைய போகிறேன். 145 வரைய கஷ்டம். 135 எப்படி இருக்கும்னா 120க்கு 150க்கு நடுவில் இருக்கும். அதாவது ஆங்கிள் பைசெக்டர் மாதிரி இருக்கும். ஆங்கிள் பைசெக்டர் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது, அது ஃபியூச்சரில் தான் தெரியும். ஆனால் இப்போ ஜஸ்ட் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆங்கிள் பைசெக்டர் இஸ் சம்திங் தட் பைசெக்ஸ் டூ ஆங்கிள்ஸ், அவ்வளோதான். கரெக்டாக மிட் பாயிண்ட் கிராஸ் பண்ணி போகும். ஸோ 120க்கு 150க்கு நடுவில் இருக்கிற இது மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 135 தான். கரெக்டாக இட் வில் பி ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் 120 and 150. கரெக்டாக நடுவில் இருக்கும் அது. ஸோ அப்போ நடுவில் ஒரு ஆரோ வரையணும். இந்த ரெண்டு ஆரோக்கும் நடுவில் ஒரு ஆரோ வரையணும், அவ்வளோதான். ஸோ கரெக்டாக நடுவில் ஒரு ஆரோ வரைங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரொட்ராக்டர்லையும் ஈஸியாக இருக்குது வரைகிறது. ஸோ இதுதான் 135. திருப்பி 145 சொல்கிறேன், ஆக்சுவலாக 135. ஸோ இப்போ நான் அழைச்சிட்றேன். ஸோ திஸ் ஆரோ ஷூட்டிங் டுவர்ட்ஸ் 145, 135. திஸ் ஆரோ ஷூட்டிங் அட் 120. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டார்கெட்டிங் 150. ஸோ இதில் அந்த ஆங்கிள்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ நம்ம அப்டியூஸும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்டியூஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம 120, 150, 135 எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதுவும் 3 முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா லைக் கீ டேக்அவேல திங்ஸ் விச் வி டூ டிட்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம எல்லா ஆங்கிளும் வரைஞ்சிட்டோம். லைக் வி ட்ரூ ஆல் தீஸ் ஆங்கிள்ஸ் 30, 60, 45, 90, 120, 150, 135. ஸோ எல்லாமே வரைஞ்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் சால்வ் பண்ணோம். மெஷர் ஆங்கிள்ஸில் சில கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு 5 கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 இல்லைனா 4 கொஷின் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.